ஏம்மா இவ்வளோ லேட்டாக தண்ணி பிடிக்க வரீங்க? ஐயோ, என் பொண்ணு பண்றத பார்த்தா எனக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. ராத்திரி ஃபுல்லா ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கா. சரியா சாப்பிட மாட்டா, சரியா தூங்க மாட்டா. என்னம்மா சும்மா பிளேட்டை கழுவு, மொபைல் பார்க்காத, பெட்ஷீட்டை மடிச்சு வை அப்படின்னு சொல்ற? எனக்கு டென்ஷன் ஆகுதுமா. எனக்கு பேசவே பிடிக்கல. எந்திரிச்ச உடனே எரிச்சலா பேசுவா. ஸ்கூல் இருக்கும்போதே இப்படின்னா சம்மர் ஹாலிடேஸ் வந்துட்டா இன்னும் மோசமாக இருக்கும் போல. நினச்சாலே பயமாக இருக்கு. அட, அதுக்கு தான் நல்ல விஷயம் இருக்கு. நம்ம சாய்நிவாஸ் உபதலையில் குழந்தைகளுக்கு சம்மர் கேம்ப் நடத்துகிறாங்க. ஏப்ரல்ல இருந்து மே மாதம் முடியற வரைக்கும் தினமும் கிளாஸ் இருக்கு. அப்படியா? கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்ல. நற்பண்பு கல்வி, ஒழுக்கம், இசை, நடனம், இசைக்கருவிகள் வாசிக்கிறது, ஓவியம், ஃபோட்டோகிராஃபி, குழந்தைகளோட திறமைகள் வளர்க்கறதுக்கு பயிற்சிகள் கொடுக்குறாங்க. அது சரி, எப்படி தினமும் அனுப்புறது? கூட்டிட்டு வருது எப்படி? அதுக்கும் வசதி இருக்கு. குழந்தைகளுக்காக வாகன வசதி செஞ்சுருக்காங்க. சத்தான சாப்பாடு, ஜூஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. விளையாட்டும் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படின்னா உடனே நம்ம பசங்களை சேர்க்கணும். இது அருமையான வாய்ப்பு. ஹர்ஷித், எழுந்திருப்பா, சீக்கிரம் ரெடியாகு. ஏமா என்ன தொந்தரவு பண்றீங்க? நான் எந்திரிச்சு என்னமா பண்ண போறேன்? வெளியே போகாதேன்னு சொல்றீங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வீட்டுக்கும் வர மாட்டாங்க. போன் பார்க்காத, டிவி பார்க்காத, நான் என்னதான் பண்றது? தம்பி, நீ சாய் நிவாஸ் பால வித்யா விகாஸ் சம்மர் கேம்புக்கு போலாம். அங்கே நீ நல்லா விளையாடலாம், நிறைய புதுசா கத்துக்கலாம். உனக்கு நிறைய நண்பர்களும் கிடைப்பாங்க. கண்ணா, நீ சம்மர் ஹாலிடேஸ்ல நீ வீட்ல இருக்காது. இப்பவே நீ உபதலைக்கு போய் பால விகாஸ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோ. வாவ், ரொம்ப ஜாலியா இருக்கும். இப்போ என் ஹாலிடே செமையாக போகுது. நான் ரெடி. என் பையன் சம்மர் கேம்ப் போன 2 நாள்லயே ரொம்ப மாறிட்டான். ஆமாம்மா, இப்போ என் பொண்ணு காலையில் சீக்கிரமா எந்திரிச்சு பிரார்த்தனை பண்றா. ஹரிர் தாத்தா ஹரிர் போத்தா ஹரிரன்னம் பிரஜாபதே ஹரிர் விப்ர சதிரஸ்து புந்தே போஜயத்தே ஹரி. தம் படுக்கை அவளே ஒழுங்கா மடிச்சு வைக்கிறா. கோவப்படாம அன்பா பேசுறா. நமஸ்காரம்மா. நல்லா இருக்கண்ணா. त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सहा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நமஸ்காரம் சாய்ராம். குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இன்னைக்கு கேட்ட எறும்பு கதை போல எல்லாரும் வரிசையா போலாம். சூப்பர் சாய்ராம். ஓம் ब्रह्मार्पणं ब्रह्मार्पणं ब्रह्महवीर ब्रह्महवीर ब्रह्माग्नौ ब्रह्मणाहुतं ब्रह्मैव तेन गन्तव्यं ब्रह्मकर्म समाधिनः. கால்பந்து, கிரிக்கெட் விளையாடுறவங்க தனித்தனியா வாங்க. செஸ், கேரம் விளையாடுறவங்க அரங்கத்துக்குள்ள வாங்க. இன்னைக்கு நீ பாடின பாட்டுக்கு நான் ஹார்மோனியம் வாசிக்க கத்துக்கிட்டேன். சூப்பர், நாங்க பாடுறதுக்கு கத்துக்கிட்டோம், நீ ஹார்மோனியம் வாசிக்க கத்துக்கிட்ட. நம்ம ஒரு இசை கச்சேரியா நடத்தலாம். எவ்வளோ அன்பா சொல்லி கொடுக்குறாங்க நம்மளோட குருமார்கள். எனக்கு வீட்டுக்கு போகவே மனசில்லை. எனக்கும் காலையில சீக்கிரமா வர தோணுது. ரொம்ப பிடிச்சிருக்கீங்க அம்மா.
நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட 1/2 மணி நேரம் விளையாடிட்டு வரட்டா? சரி கண்ணா. சரிடா தங்கம். அதுக்கப்புறம் என்ன பண்ற? நான் படிக்க போறப்பா. நேரத்தை எப்படி ஒழுங்கா பயன்படுத்தணும், எப்படி பொறுப்பா நடந்துக்கணும் கேம்ப்ல சொல்லி தந்தாங்கப்பா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதுமே சதா. இந்த கேம்ப்ல ரொம்ப நல்ல விஷயங்களை கத்து கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து பண்ணினாதான் ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா உனக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிடுமே. பரவாயில்ல அப்பா, வீக்கெண்ட்ல பால விகாஸ் கிளாஸ்க்கு போவேன். ரொம்ப சந்தோஷம்டா தம்பி. நீ நல்ல பாதையில தான் போற. நன்றி அப்பா. அப்பா, அங்க ஏழை மக்களுக்கு நாராயண சேவை பண்றாங்க. நாமளும் அந்த சேவை செய்யலாமா? சந்தோஷமா செய்யலாம். செய்வோம். பைபிளோ குரானோ சொல்லி கொடுத்த மாதிரி முழு இதயத்தோட கடவுளை நேசி, உன்னை போலவே அடுத்தவரையும் நேசி. கடவுள் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் கடவுளை அறிய முடியாது. யா அல்லாஹ், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னை நேசி. சண்டையிடுபவர்கள் நடுவில் நல்ல வார்த்தை சொல்லி சமாதானப்படுத்து. உனக்கு மிகவும் பிடித்தமான நேரம், சாப்பாடு, சிரிப்பு போன்ற ஏதாவது ஒன்றை யாருக்காவது கொடு. கடவுளை கெட்டியா புடிச்சுக்கிட்டு வாழ்க்கையில நடந்தா எந்த கஷ்டம் வந்தாலும் எளிதா கடந்துடலாம். செல்போன் தொல்லை இல்லை, டிவி சத்தமும் இல்லை, நல்ல பழக்கங்கள் வளருது. ஆரோக்கியமான உணவு, நற்பண்பு, கல்வி, விளையாட்டு, ஒழுக்கம். குழந்தைகளுக்கு ஏற்பட்டு இருக்கிற இந்த மாற்றம் உண்மையிலேயே மிகவும் அருமையானது. எல்லா குழந்தைகளும் இந்த நல்ல பயிற்சியை பெற்று நல்ல வழியில் வளர இறைவனை பிரார்த்திப்போம். விடுமுறை காலத்தை நெறிமுறைப்படுத்தி அறநெறி போதிக்கும் வழிமுறை வகுத்து பலவித கலைகளை பயிற்சி அளித்து தினமொரு விதமென அறுசுவை தந்து அன்னை தந்தை ஆசானுமாகி ஊராய் உறவாய் நட்புமாகி ஒன்றாய் இணைந்த மழலைகள் கூடி நன்றாய் விளைந்த ஆனந்தம் கோடி. ஒன்றாய் இணைந்த மழலைகள் கூடி நன்றாய் விளைந்த ஆனந்தம் கோடி. பசுமரத்து ஆணியனவே பதிந்துவிட்ட நினைவலைகள், பசுமரத்து ஆணியனவே பதிந்துவிட்ட நினைவலைகள். பட்டம் பல பெற்றாலும் விட்டு விலகாத நற்பயிற்சிகள், பட்டம் பல பெற்றாலும் விட்டு விலகாத நற்பயிற்சிகள். கோடைக்கால முகாம் என்று தேடி வந்து அழைத்துச் சென்று, கோடைக்கால முகாம் என்று தேடி வந்து அழைத்துச் சென்று ஆடி பாடி அகமகிழ வைத்து ஓடி விளையாடி உற்சாகமூட்டி செல்லை மறந்தோம், தொல்லை மறந்தோம், பிள்ளை பிராயத்து பெருமை உணர்ந்தோம். செல்லை மறந்தோம், தொல்லை மறந்தோம், பிள்ளை பிராயத்து பெருமை உணர்ந்தோம். உன் அன்பில் நனைந்தோம் சாய்நிவாஸ், உன்னை வணங்குவோம் சாய்நிவாஸ். உன் அன்பில் நனைந்தோம் சாய்நிவாஸ், உன்னை வணங்குவோம் சாய்நிவாஸ்.